गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमल। राम राम, वेलकम टू भोजनालय तमिल। இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி ஈஸியா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். சப்பாத்தி பூரி எல்லாமே நம்ம பண்ணிடுவோம், பட் அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறது அப்படின்னு எப்பயுமே நமக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்பொழுது நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி மசாலா சாமான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பாசி பருப்பு, கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி வேக விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் தாளிச்சிட்டு அரைக்கிற சாமான் என்னன்னு, ஒரு குக்கரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆல்ரெடி நான் காய விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு போகிறோம். இதுலேயே என்ன பண்ணிக்க போகிறோம்னா, நறுக்கி வச்சுருக்கேன் இந்த தக்காளி சேர்த்துட்டு போகிறோம். இப்போது இந்த தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிக்க போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இதுக்கு வேறு நம்ம வெறும் காரத்துக்கு தனியாக சேர்க்கலை, இந்த பச்சை மிளகா மட்டும்தான் இந்த காரத்துக்கு. இப்போது இதுக்கு ஒரு மசாலா மாதிரி நம்ம அரைச்சிட்டு போகிறோம். என்ன அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா. ஸோ இந்த கசகசா இதெல்லாம் நான் ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறோம். அதுக்குள்ளே இந்த தக்காளி பச்சை மிளகா உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும். இந்த முந்திரி கசகசா பச்சை மிளகா தேங்காய் இதெல்லாம் நம்ம வச்சுருந்தது நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு நைஸாக. இப்போது வேக வச்சுருக்கோம் இல்லையா பயத்தம்பருப்பு, நல்லா குழசலா, அதை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டியாகிடும், கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த பயத்தம்பருப்பு ப்ளஸ் டேஸ்ட்டுக்கும். உங்களுக்கு வேணும்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், நான் நிறைய ஆட் பண்ணல, 3/4 பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டேன். இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட்டு இது அலம்பி கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியுமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போது நம்ம போட்டாச்சு. இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். பார்த்துட்டு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான், இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது இப்போ இந்த தேங்காய் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வருது. இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வச்சுருந்தா போகிறோம், ரொம்ப தளன்னு கொதிக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும்பொழுதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி மட்டும் நான் தூவிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைட் டிஷ் ரெடி ஆகிடுது. சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி சப்பாத்தி சைட் டிஷ். இந்த பாசிப்பருப்பு வச்சு நம்ம ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம எதுவும் பெருசாக யூஸ் பண்ணலை. ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே. தோசை இட்லிக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் இது தேங்காய் எண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டு வாசனை கொடுக்கும். ஸோ எல்லாருமே இது நான் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல நம்ம 4 சப்பாத்தி சாப்பிடுவோம், அந்தளவுக்கு இது. கொஞ்சமாக சப்பாத்தி 2 இருந்தால் கூட இது நிறைய விட்டுண்டு ஊற வச்சுன்னு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இது ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம். சூப்பராக சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு பாசிப்பருப்பு வச்சு குருமா மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.